ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூனைக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம்னா, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு அழகான கிராமத்தில் ராகுல் என்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவனோட நிலம் வறண்டு போயிருந்துச்சு. வருஷம் மழை இல்லாதனால விவசாயம் சரியாக இல்லை. எல்லாரும் ராகுலை பார்த்து, நீ என்னப்பா விவசாயம் பண்ணி பொழைக்க போறன்னு கேலி பண்ணாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு நாள் ராகுல் காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு வயசானவரை பார்த்தான். அந்த தாத்தா ஒரு சின்ன செடியை நட்டுட்டு இருந்தார். ராகுல் அவர்கிட்ட போய், தாத்தா, இந்த வறண்ட பூமியில் இந்த செடி எப்படி வளரும்னு கேட்டான். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், தம்பி, மழை பெய்யுறது பெய்யாதது நம்ம கையில் இல்லை, ஆனால் முயற்சி பண்ணுறது நம்ம கையில் இருக்குல்ல. நான் இந்த செடியை நட்டு வைப்பேன், அது வளர்றதும் வளராததும் அதுக்கப்புறம். அந்த தாத்தாவோட வார்த்தைகள் வேலுவுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுத்துச்சு. அவன் வீட்டுக்கு போனதும் தன்னோட நிலத்தை நல்லா உழுது பண்படுத்தினான். ஒரு சின்ன கிணறு வெட்டி அதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து செடிங்களுக்கு ஊற்றினான். ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பார்த்து சிரிச்சாங்க. பாத்தியா, இவனோட வேலைய, இந்த கொஞ்சம் தண்ணியை வச்சு என்னத்தை சாதிக்க போறானோன்னு பேசிக்கிட்டாங்க. ஆனால் ராகுல் எதையும் காதில் வாங்கிக்கல. தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து தன்னோட தோட்டத்துக்கு போய் வேலை செஞ்சான். வெயிலில் கஷ்டப்பட்டான், களைப்பாக இருந்தான். ஆனால் அவன் தன்னோட முயற்சியை கைவிடலை. கொஞ்ச நாள் கழிச்சு அதிசயம் நடந்துச்சு. அந்த வருஷம் நல்லா மழை பெஞ்சுது. ராகுலோட நிலம் பசுமையாக மாறிடுச்சு. அவன் போட்டிருந்த பயிர்கள்லாம் செழிப்பாக வளர்ந்துருந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியமாக ராகுலை பார்த்தாங்க. அவனோட விடாமுயற்சியை பாராட்டினாங்க. ராகுல் அந்த வருஷம் நிறையா மகசூல் எடுத்தான். அவன் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் அவனோட முயற்சியை பார்த்து ஊரில் இருந்த மற்ற விவசாயிகளும் புதுசாக கிணறு வெட்டவும் நல்ல முறையில் விவசாயம் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. அந்த கிராமமே செழிப்பாக மாறிடுச்சு. இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம முயற்சி பண்ணாமல் எதுவுமே நடக்காது. மற்றவங்க என்ன சொன்னாலும் நம்ம இலக்கை நோக்கி தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். நம்பிக்கை தான் நம்மோட பெரிய பலம். அதை எப்பயுமே விட்டுறக்கூடாது.